ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அரசியலில் யாருக்கும் எதுவும் நடக்கலாம். அப்படி அதிர்ஷ்டம் பாதி உழைப்பு பாதி என்று கலந்ததே இவரின் வாழ்க்கை. தமிழ்நாட்டில் பாஜகவை அடையாளம் காட்டியவர். 2 முறை மக்களவை எம்பி, தமிழக பாஜகவின் தலைவர், தேசிய செயற்குழு உறுப்பினர், கேரள மாநில பொறுப்பாளர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். இப்போது குடியரசு துணைத் தலைவர் ரேஸில் வந்திருப்பவர் அவர்தான் CP ராதாகிருஷ்ணன். 1957ஆம் ஆண்டு திருப்பூர் மாவட்டத்தில் பெருமாள் என்பவருக்கு மகனாக பிறந்த ராதாகிருஷ்ணன் பள்ளி படிப்பை முடித்தது எல்லாம் திருப்பூரில் தான். பள்ளி மாணவராக இருக்கும் போதே RSS இயக்கத்தின் அறிமுகம் அவருக்கு கிடைக்க 16 வயதில் தன்னை RSS இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார். தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் BBA படித்துக் கொண்டிருக்கும் போது RSS இயக்கத்தின் எழுத்துகளும் பேச்சுகளும் CPRஐ வெகுவாக கவர்ந்தன. ஒரு பக்கம் கல்லூரி, ஒரு பக்கம் RSS என தீவிரமாக செயல்பட தொடங்கினார் CPR. ஆனால் அவரின் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திய சம்பவம் இந்திரா காந்தி அமல்படுத்திய நெருக்கடி நிலை. நாடு முழுவதும் இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலை பிரகடனத்திற்கு எதிராக பல்வேறு தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு மாணவர் அமைப்புகளும் இயக்கங்களும் அதனை எதிர்த்து கடுமையாக போராடின. அதில் ஒன்றாக ஜெயபிரகாஷ் நாராயணனின் எமர்ஜென்சி எதிர்ப்பு மாணவர் இயக்கத்தில் கோவை மாவட்ட அமைப்பு செயலாளராக பணியாற்றி மாணவர்களை ஒன்று திரட்டி போராட்டங்களை மேற்கொண்டார் CPR. பின்னாட்களில் ஜனதா கட்சி உருவான போது அதில் இணைந்து பணியாற்றினார். அதே நேரத்தில் பாரதிய ஜனதாவின் தாய் அமைப்பான ஜனசங்கத்தின் கொள்கைகளில் ராதாகிருஷ்ணனுக்கு பிடிப்பு இருந்தே வந்தது. இந்த பிடிப்பே 1980இல் பாரதிய ஜனதா கட்சி உருவாக அதில் தன்னை இணைத்துக் கொள்ள உந்தி தள்ளியது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா பெயரளவிலேயே இயங்கி வந்த காலகட்டம் அது. அப்போதில் இருந்தே பாஜகவின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க தொடங்கிய CPR கோவை, திருப்பூர் பகுதிகளில் கட்சியின் வளர்ச்சிக்காக நிகழ்ச்சிகள், ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பித்தது CPRஇன் அரசியல் கிராஃப். 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்தது பாஜக. அந்த தேர்தலில் கோவை வேட்பாளராக CPRஐ களமிறக்கியது பாஜக. CP ராதாகிருஷ்ணனை ஆதரித்து பேச பிப்ரவரி 14 அன்று கோவை வருகிறார் LK அத்வானி. அவரை வரவேற்க RS புரத்தில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் தயாராகி கொண்டிருந்தது. விமான நிலையத்தில் தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டு நின்றனர். கோவை வேட்பாளராக ராதாகிருஷ்ணனும் அங்கு சென்றிருந்தார். அப்போதுதான் கோவையில் மிகப்பெரிய அசம்பாவிதம் அரங்கேறிக் கொண்டிருந்தது. மாநகரின் பல்வேறு இடங்களில் தொடர் குண்டுவெடிப்புகள், ஊரே மயான கோலமானது. இச்சம்பவத்தில் 58 பேர் உயிரிழந்தனர், 252 பேர் படுகாயமடைந்தனர். கோடிக்கணக்கான மதிப்பில் பொருள் சேதம் ஏற்பட்டது. விமானத்தில் இருந்து இறங்கி வந்த அத்வானிக்கு அந்த அதிர்ச்சி செய்தி சொல்லப்பட்டது. மொத்த சம்பவமும் அத்வானியை குறிவைத்து நடத்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. அதே நேரத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் தேர்தலில் பாஜகவுக்கு சாதகமாக அமைந்தது. இந்த தேர்தலில் திமுகவின் KR சுப்பையனை 1,44,676 வாக்குகளில் வீழ்த்தி மக்களவை உறுப்பினரானார் ராதாகிருஷ்ணன். அப்போது பாஜக ஆட்சியில் வணிகம் மற்றும் ஜவுளித்துறைக்கான கமிட்டி உறுப்பினராக பதவி கிடைத்தது. ஆனால் பாஜக ஆட்சி ஓராண்டு கூட முழுமையாக நீடிக்கவில்லை. பாஜகவுக்கு வழங்கிய ஆதரவை ஜெயலலிதா திரும்ப பெற்றதால் 1999ஆம் ஆண்டு மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. இம்முறை திமுகவுடன் கூட்டணி வைத்தது பாஜக. அந்த கூட்டணி அமைக்கும் நடவடிக்கைகளில் பாஜகவின் முகமாக செயல்பட்டார் CPR. கலைஞரை நேரில் சந்தித்து கூட்டணிக்கு அவரை கொண்டு வந்ததோடு தேர்தலில் வெல்லவும் செய்தார் CPR. மீண்டும் கோவையில் களமிறங்கிய CPR கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல கண்ணுவை 54,077 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார். CPRஇன் வெற்றிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கோவையில் வளர தொடங்கியது பாஜக. இதனைத் தொடர்ந்து 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு பாஜகவின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் CPR. ஆனால் அயோத்தி விவகாரம் காரணமாக திமுக பாஜக கூட்டணி முறிந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவானது. CPR எவ்வளவோ முயன்றும் கூட்டணி முறிவை தடுக்க முடியவில்லை. இதனால் அதிமுகவோடு கூட்டணி வைத்து 2004ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலை சந்தித்தது பாஜக. ஆனால் இந்த முறை படுதோல்வியை சந்தித்தார் CPR. இதற்கு பின் CPRஇன் தேர்தல் வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் பெரிய அளவு வெற்றிகள் கிடைக்கவில்லை. குறிப்பாக 2009 தேர்தலில் ராதாகிருஷ்ணனுக்கு பாஜக சீட்டு வழங்கவில்லை. கட்சியிலும் எந்த பெரிய பொறுப்பும் இல்லாமல் இருந்து வந்தார். இந்நிலையில்தான் 2014ஆம் ஆண்டு நாடு முழுவதும் மோடி அலை வீசிய போது கோவை தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டார் CPR. ஆனால் 42,016 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். ஆனாலும் தேசிய கயிறு வாரியத்தின் தலைவராக அவரை நியமித்து முக்கியத்துவம் கொடுத்தார் மோடி. இதன் பின்னர் நடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இம்முறை 1,79,143 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். ஆனால் சுமார் 4 லட்சம் வாக்குகள் வரை வாங்கி பாஜகவின் இருப்பை உறுதி செய்தார். பாஜகவால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை மோடிக்கும் அதன் தலைவர்களுக்கும் கொடுத்தது. இந்நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்போது தமிழ்நாடு பாஜக தலைவராக யாரை நியமிக்கலாம் என பேச்சுகள் எழுந்தபோது ராதாகிருஷ்ணன் பெயரும் அடிபட்டது. ஆனால் எல்
முருகன் தலைவரானார். இதில் ராதாகிருஷ்ணனுக்கு அதிருப்தி ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொண்டார் மோடி. கேரள மாநில பாஜக பொறுப்பாளராக அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் பாஜக தலைவர் மாற்றம் வந்தது. அப்போதும் ராதாகிருஷ்ணன் பெயர் அடிபட்டது. ஆனால் அண்ணாமலை ஆச்சரியமாக உள்ளே வர பல மூத்த தலைவர்கள் அப்செட் ஆனார். அவர்களில் பலருக்கு முக்கிய பதவிகளை கொடுத்தது பாஜக. அதில் முக்கியமானவர் சிபிஆர். அவருக்கு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பதவி கொடுக்கப்பட்டது. ஓராண்டு ஆளுநராக பணியாற்றிய ராதாகிருஷ்ணன் ராஜ்பவனில் அமர்ந்து கொண்டிருப்பதை விட மக்களை சந்திப்பதுதான் சரி என அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதே நேரத்தில் மாநில அரசோடும் நட்பு பாராட்டினார். 2024 மக்களவை தேர்தலில் தமிழிசை போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட போது ராதாகிருஷ்ணனும் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தனது சீட்டை அண்ணாமலைக்கு விட்டுக் கொடுத்தார் சிபிஆர். இதனால் கைமேல் பலனும் கிடைத்தது. இந்தியாவின் முக்கிய மாநிலங்களுள் ஒன்றான மகாராஷ்டிரா ஆளுநர் பொறுப்பு அவரை தேடி வந்தது. இப்படி கட்சிக்காக தொடர்ந்து உழைத்து வந்ததாலும் மோடியின் நம்பிக்கையை பெற்றதாலும் பலராலும் கவனிக்கப்பட்டே வந்தார் சிபிஆர். இதனிடையேதான் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தன் பதவியை ராஜினாமா செய்ய அந்த இடத்துக்கு யாரை பாஜக நிறுத்தும் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்தது. இப்போது அந்த கேள்விக்கான பதில் சிபி ராதாகிருஷ்ணன். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.